சார் முதல் தடவையா தேர்தலில் கலந்துருக்கீங்க. தூத்துக்குடி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அடிப்படையில் உங்களுக்கு இது கழகம் டிசைட் பண்ண ஒரு விஷயம், தலைவர் டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எங்கே பிளேஸ் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் என்னவா இருந்தாலும் கழகத்தினுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது தானே ஒரு அடிப்படை தொண்டன்ல இருந்து பொறுப்புல இருக்கிற நம்மளுடைய கடமை இல்லை. ஸோ தலைவரும் கழகமும் டிசைட் பண்ண ஒரு விஷயத்த என்னுடைய ஆசை வேற வேற இருந்தா கூட அவங்க சொன்னது ப்ளஸ் என்னுடைய நான் பிறந்த மண், என்னுடைய மண்ணில் நான் நிற்கிறேன், கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. உங்ககிட்ட வந்து ஒரு தலைவராக பிஹேவ் பண்ணுறதா இல்லை ஒரு ஃப்ரெண்டாக தான் இன்னும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிமாணம் இருக்கும் இல்லையா. அவர் தலைவராக நடக்க வேண்டிய இடத்துல தலைவர், நண்பனாக நடக்க வேண்டிய இடத்துல நண்பன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? சரி, தமிழகம் முழுவதும் இப்படி இருக்குது. தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறாங்க. ஸோ தூத்துக்குடியிலையும் அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்றத ஆணித்தனமாக நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் இருக்காங்க அதிமுக, இப்போ திமுகலே அமைச்சர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு போட்டி எந்த மாதிரி இருக்குது? கடுமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அதாவது ஹீட்டடாக இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப 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 கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். வெற்றியோட வா நண்பா அப்படின்றது மட்டும் சொன்னார். தூத்துக்குடியில தாவேக்காவுக்கு மக்கள் ஏன் ஓட்டு அளிக்கணும், என்ன ரீசனா இருக்கும்? தூத்துக்குடியில மக்கள் வந்து தாவேக்காவுக்கு எதுக்காக ஓட்டு அளிக்கணும்னு நீங்க மக்கள் என்ன விரும்புவாங்க? மாற்றத்துக்காக, கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்காக விஜய் மேல வச்சிருக்க நம்பிக்கை, எங்க தலைவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த ஒரு முகம், அந்த முகம் கண்டிப்பா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றது. மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? பெருசா வாக்குறுதி இது வரைக்கும் இருந்தவங்க செய்யாத விஷயங்கள், பண்ணாத விஷயங்களை நாங்க செய்வோம். எங்க தலைவர் பண்ணுவார். புதுசா வாக்குறுதியை தாண்டி அது என்னென்ன நாங்க செய்யணுமோ நாங்க எல்லாம் ஒரு பட்டியலே வச்சிருக்கோம். பட் எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இருந்தவர்கள் செய்யாத விஷயத்த, தவறுன விஷயத்த நாங்க செய்வோம். எல்லா விதத்திலையும் சரி. முதல்வர் சகோதரி அங்க இருக்காங்க, கனிமொழி. இந்த பகுதியில வந்துட்டு திமுகவோட அதிகமா இருக்கு. போட்டிகள் எப்படி நீங்க முன்னெடுக்க போறீங்க? கடுமையா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். நாங்க ரெடி, எதையும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அதை அந்த அந்த நோக்கத்தோட தானே தலைவர் களம் இறங்கி இருக்கிறார். அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளோ வந்து சொகுசான ஒரு லைஃபை, இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார்டமை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்காக நான் என்ன வேணா செய்யறேன், எதை வேணா இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றது. உங்களுடைய மீனவர்களுக்கான என்ன தேவையோ அதை கண்டிப்பா செய்வோம். என்னென்ன தேவைகளோ அதை வந்துல செய்வோம். அவங்களோட முன்னேற்றத்துக்காக, பெட்டர்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்மூத்தான லைஃபுக்காக கண்டிப்பா என்ன எதுவாக இருந்தாலும் செய்வோம். அதிகமா வந்து பிரச்சாரம் பண்ற போறதுக்கு இடத்துக்கு இந்த அனுமதி தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் எழுந்துட்டே இருக்கு, அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது. நேற்று கூட ஒரு கூட்டத்துல பெண்கள் மேல வந்து பாட்டில் இருந்ததா ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த இதை எப்படி ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க? இது ரொம்ப நாகரிகமா நாங்க ஃபேஸ் பண்றோம். அநாகரிகமா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா எங்க கழகமும் எங்க தலைவரும் இதை ரொம்ப ரொம்ப ஒரு நாகரிகமா ஃபேஸ் பண்ணுவாரு. அப்படிதான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய இயல்பான ஒரு மூமெண்டாகவும் இருக்கும். அது அவங்களோட கடமை, அதை செய்யணும். அவங்க ஒவ்வொரு இடங்கள்ல செய்யறாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். எங்கேயாவது கொஞ்சம் அதுல சில பிசுறுகள்லாம் இருந்ததுன்னா அதை சரி செய்யணும். அரசாங்கம் தான் சரி செய்யணும். உங்களை மாதிரி ஆளுக்கு அதை எங்க தவறுகள் நடக்குதோ உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதை எடுத்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். தென் மாவட்டங்கள் அடிக்கடி ஜாதி மோதல் அந்த மாதிரி தடுக்கிறதுக்கான புதிய திட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு பட்டியலே இருக்கு. அது ஸ்லோவா ஒவ்வொன்றா நாங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.